லக்கி. ஹலோ மியாவ் மியாவ். ஹாய் டார்லிங் மியாவ். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஃபோன் வருது. ஏய் ஆமா, உங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாருன்னு உனக்கு கால் பண்றாரு. ஏய், எங்க அப்பாவோட நம்பரா இருந்தாலும் ஃபோன் பண்றது எங்க அம்மா. ஹலோ நிம்மி, எப்படி இருக்க? தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். வெரி குட், புரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்க கூடாது, அவ்வளவுதானே? சேச்சே, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பாவே உன்னை கண்டிப்பா வர சொல்லிருக்காரு. ஆமாண்ணா, அப்பா உன்னை வர சொன்னாரு. நீங்க சொல்றத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். சொல்லிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நாங்க வந்து ஒருவேளை தப்பி தவறி தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அப்புறம் என் கதை காலி. அதனால நான் இல்லடா, கண்டிப்பா நீ வரணும், புரியுதா? மாமியாரே, என் புருஷனை நானே கூட்டிட்டு வரேன். ப்ராமிஸ். பை. பாசிட்டிவ் பாசிட்டிவ். கிளம்பு. என் மாமியார் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு உங்க அப்பாவை பேச வச்சிடலாம். வா, இதான் என்னோட வீடு. பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கு. ஏய் ஓகேயா? யூ லுக் வெரி குட் மியா. கம் இன். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுங்க. எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. எங்க அம்மா. சரி, நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. என்னடா லக்கி திடீர்னு வந்திருக்க? உங்க அப்பா உன்னை வர சொன்னாரா? அட கடவுளே, நிம்மி இப்படி மாட்டி விட்டுருச்சே. இப்போ என்ன பண்றது? இன்னும் ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம். கோவம் அதிகமான வரும் பிபி, ஆனா சிரிச்சா வரும் ஹாப்பி. பாசிட்டிவ் பாசிட்டிவ். ரைட்? சரி சரி, ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போ. வாங்க. ஆமா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னாபசாந்தயே யஸ்வத்வரத வக்த்ராத்யா வாரிஷத்யா வரஷ்வதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமப்ரயே. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் நமாமஹே கவிம் கவீனாபவஸ்திரவஸ்திரம். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் உன் பிள்ளைய கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிங்க. ஐயா, ரெண்டு பேரும் தாம்பூலத்தை மாத்திக்குங்க. சிர்வஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே ஆண்டம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி ததா யத் பருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாப்ள, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னங்க நீங்க? நாங்க தானே பொண்ணு கொடுக்க போறோம், நீங்க பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நமக்கு பையனா பொண்ணா? பையங்க. உங்க ஞாபக மர்த்தியால ஏன் தலை உருளுது? பையனா? பையன் பையன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விளையாடிட்டே இருப்பாரு. என்னங்க நீங்க இப்ப கூட விளையாடிக்கிட்டு? ஏய், அந்த மாமனார் மியாவுக்கு ஞாபகம் மறதி நினைக்கிறேன். அத மாமியார் மியாவை நல்லா கவர் பண்றாங்கல்ல. சம்பந்தி, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து என் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா வரும். என்ன முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. நாம ஏற்கனவே பேசின அந்த 25 ரூபாய். என்னோட மச்சனா அந்த விஷயமா தான் போயிருக்கான், இப்ப வந்துருவான். மாமா! அடடா, மாமா மியா. மாமா 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 மாமா, அது வந்து நமக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தால அந்த சேட்டு, அத 2 நாளைக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டா மாமா. ஐயோ, இதுவும் என் அக்கவுண்ட்ல தானே வரும். இவர் பாக்குற பார்வையில எனக்கு கொன்று வர போல இருக்கே. நல்லா இருக்கீங்களா? சம்பந்தி, 2 நாள்ல நானே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். சரிங்க சம்பந்தி. அப்ப நாங்க போயிட்டு வரோம். யோப்பா, பாக்கெட் மணிக்கு 25 லட்சமா? தேங்க்யூ நிர்மலா. பாக்கெட் மணி கிடையாது லக்கி, இது வரதட்சணை. அப்பா கொண்டு போறேன்னு சொன்னாரு. அண்ணா, அப்பா இல்ல, நீதான் கொண்டு போகணும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாரு, உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இதுதான் சரியான வழி. அப்படியா? சூப்பர் ஐடியாவா இருக்கு. யார் கொடுத்த ஐடியா இது? இந்த ஐடியாவை என் பாசிட்டிவ் மருமக தான் கொடுத்தா. நல்ல ஐடியா கொடுத்தா. சின்ன வயசுல போனா 25 லட்சத்துக்கே 25 வருஷமா அவர் பேசல. இப்ப மறுபடியும் என்னோட லக்கி நம்பர் 25. வேண்டாம், தேங்க்யூ. லக்கி பாசிட்டிவா? உன் பாசிட்டிவ் புராணத்தை ஆரம்பிக்காத, நானே கொண்டு போறேன். மாமா மாமா மாமா, நாம சம்பந்திக்கு கொடுக்க வேண்டிய 25 லட்சத்தை அக்கா லக்கி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க மாமா. நாம 2 பேரும் தானே போலாம்னு நினைச்சோம். எனக்கு தெரியும்டா. அதுக்கு இல்ல மாமா. புரிஞ்சு போச்சு. திருவிழால குழந்தை காணாம போன மாதிரி பஸ்ல பேக் மாறி போய் உன் வாழ்க்கை தாறுமாறா ஆயிப்போச்சு. கரெக்ட். கரெக்ட் கிடையாது. எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல பத்து.
தங்கச்சியோட கல்யாணம் நிக்க கூடாதுன்னா அந்த ஆளோட ஞாபக மறதியை பயன்படுத்தி பணத்தை கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிதான் ஆகணும். தப்பு. எனக்கு தப்பு பண்ணி பழக்கம் இல்ல, ஆனா வேற வழி இல்லையே. பாசிட்டிவா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடு, அவர் நிச்சயம் புரிஞ்சுப்பாரு. சூசைட் தான் பண்ணிப்பாரு. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு, பாசிட்டிவா யோசி லக்கி. சரி நான் ஏதோ ஒண்ணு பண்றேன், விடு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நான் வரேன். லக்கி வாட்? பேக் மாறி போயிடுச்சா? என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? அதுல என்னோட நெக்லஸ் கூட இருந்தது. அதை விட இம்பார்ட்டன்ட் உன்னோட பாஸ்போர்ட். நம்ம ஜேகே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நமக்கு நம்ம பேக் கிடைக்கணும். நீ வந்து டிராவல்ஸ் பேர் என்ன? ஹலோ. சார், பஸ்ல எங்க பேக் மாறிடுச்சு, ப்ளீஸ் செக் பண்றீங்களா? எல்லாம் புக் ஆயிடுச்சுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம் பஸ்ல என் பேக் மாறி போயிடுச்சு. தம்பி என்னப்பா பிரச்சனை? என்னோட பேக் மாறிடுச்சு சார். 2 பேக்கும் ஒரே மாதிரி இருக்கு. சரி மாத்திக்கப்பா. இதான் சார் என்னோட பேக். அப்பாடா, எங்க அப்பாவோட உழைப்பு. என்னோட நெக்லஸ். அப்பாடா, பாஸ்போர்ட். தேங்க்யூ பாஸ். ஹே, அக்ஷரா ஃபவுண்டேஷன் அன்னைக்கு டிப்ஸ் கொடுத்தா பாக்ஸ்ல போட்ட, இன்னைக்கு பேக் கிடைச்சதும் திருப்பி கொடுக்குற. இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொட மாட்டேங்க. ஐ லைக் யுவர் கேரக்டர். தேங்க்யூ சார். நான் போலாமா? ஹாப்பி ஜர்னி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். போய்ட்டு வா. தேங்க்யூ. என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? வரதட்சணை பணங்க. கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்க அப்பா கொடுத்திருந்தா செக் பண்ணி பார்க்கவே தேவையில்லை. நம்பிக்கையான மனுஷன். நீயும் பார்க்க நல்ல பையனா தான் தெரியற. கல்யாணம் ஆயிருச்சா தம்பி? இன்னும் இல்லங்க. இல்லையா? என் தம்பி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா எனக்கு தான்ப்பா இல்ல. வீட்டுல இட்லி சாப்பிடணும், வெளியே போனா பர்கர் சாப்பிடணும். வீட்டுல யாரும் இல்லீங்களா? இல்லப்பா. எங்க போயிருக்காங்க? சரி சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். போயிட்டு வா தம்பி. என்ன இது, சாயங்காலத்துல இருந்து பத்துக்கு போன் போக மாட்டேங்குது. இந்த லக்கியோட லக்கியஸ்ட் டே வச்சுக்குது. அங்க நிர்மலா ஃபுல் ஹாப்பி. பத்துக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா போன் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி விடு, நாளைக்கு காலைல போன் பண்ணிக்கலாம். இருபத்தஞ்சு மிஸ் கால்ஸா? அடடா, என் லக்கி நம்பர் எங்கேயோ இடிக்குதே. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? கிளம்புடா. எங்க அப்பா? இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்ப்பா? ஏய், பணத்தை கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. எப்ப வந்த பணத்தை எப்ப கொடுத்த? என்ன அங்கிள் இது? நேத்து வந்து 25 லட்சம் கொடுத்தனே. இங்க பாருங்க, எனக்கு ஞாபக மறதி இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா 25 லட்சத்தை மறக்கிற அளவுக்கு எனக்கு ஞாபக மறதி இல்ல சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுதான் இதோ இவ்வளவு பெரிய ஆளாகி இருக்கேன். இல்லங்க, இத பாருங்க, பணத்தை புரட்ட முடியலன்னு ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அப்பாவும் பிள்ளையும் சும்மா நாடகம் ஆடாதீங்க. இந்த பாருங்க, நீங்க கொஞ்சம் மரியாதை நிறுத்துறியா? நேத்து பஸ்ல பேக் மிஸ் ஆச்சா இல்லையா? அப்பா அது பத்மா எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டாடா. அப்பா மிஸ் ஆச்சுப்பா. ஆனா அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவங்களுக்கு முன்னால என்ன நீ தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி செஞ்சுட்டல. அப்பாவும் புள்ளையமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு கேக்குறாங்க. என் மரியாதையை கெடுத்துட்டியடா. சம்மந்தி, என் வீட்டை வித்தாவது இல்ல என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அப்பா அப்பா நான் கொடுத்துட்டேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் நம்புறேன்டா. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் தெரியல. அதனால தான் நீ பிறந்தன்றத நான் நம்புறேன். இதுக்கு மேல உன்னோட நிழல் எங்க மேல பட்டா கூட எங்க பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடும். எங்களோட எதையும் நின்று போயிடும் நான் நம்புறேன்டா. பையன் பிறந்துட்டான்றதை விட
பிறந்த அன்னைக்கு செத்து போயிருந்தா ஒரு நாள் அழுகையோட போயிருக்கும். நீ உயிரோடு இருந்து வாழ்க்கை முழுக்க எங்களை அழ வச்சுக்கிட்டே இருக்க. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நீ எனக்கு பிள்ளையா இல்ல, யாருக்குமே பிள்ளையா பிறந்துடக்கூடாது. அங்கிள் பாரு பத்மா, அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோடது நெகட்டிவ் கேரக்டர். பேக் மாறி போன விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொன்னனே, சொன்னியா? நீ சொல்லல, பணத்தை கொடுத்துட்டேன்னு போய் சொல்லிருக்க. இது என்ன தெரியுதா? வீட்டுல நகையெல்லாம் வித்து அதுல வந்த காசுல எங்க அப்பா கொடுத்த செக். நான் உன்னோட காதலுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்கேன். ஆனா நீ என் வார்த்தைக்கு இத்தனோண்டு வேல்யூ கூட கொடுக்கல. உன்ன மாதிரி வேல்யூ தெரியாதவன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். குட் பை. எப்பவும் ஒரு வார்த்தை கூட பேசாத என்னோட அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ செத்து போயிடுன்னு. என்னை எப்பவுமே பாசிட்டிவா பார்க்க சொன்ன என்னோட பத்மா என்ன நெகட்டிவ்னு முத்திர குத்திட்டா. ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல கால் சென்டர் மாதிரி ஃபோன் பண்ற என் அம்மா ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல. இப்ப சொல்றா திருட்டுமையா. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. நீ செத்துரு ப்ரோ. நீ எல்லாம் வாழவே கூடாது ப்ரோ. குடி ப்ரோ. என்னடா இது, தடுப்புன்னு பார்த்தா நீயே எடுத்து கொடுக்குற. தடுக்கிறேன் ப்ரோ. நீ குடிக்கிறத யாராவது தடுத்தா அவங்கள தடுக்கிறேன். நீ குடிச்சுதான் ஆகணும் ப்ரோ. குடி. அங்க யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்கடா, அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம். ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் கதவு திறக்க மாட்டேன். குடி ப்ரோ, முதல்ல குடி ப்ரோ. டேய், ஒருவேளை பாசிட்டிவ் பத்மாவா கூட இருக்கலாம்டா. குடிச்சுதான் ஆகணும். என்ன சாகடிக்கிறதுல குறியா இருக்க போடா ப்ரோ. யாரா நீங்க என் வீட்ல? ஹலோ பிரதர், இந்த வீடு என்னோடது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இந்த வீடு கூட உனது இல்லையா? இர்ரா திருட்டு மியா. ஹலோ, குட் மார்னிங் மியா மியா. இந்த அபார்ட்மெண்ட் என்னோடது. சாய் கிருபா அபார்ட்மெண்ட்ஸ் பென்ட் ஹவுஸ் என்னோடது. சாய் கிருபா அபார்ட்மெண்ட்ஸ் பக்கத்து பில்டிங். இது சாய் ரூபா அபார்ட்மெண்ட்ஸ். ஓ சாரி சாரி பாஸ். கிளம்புங்க. இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொட மாட்டேங்க. லக்கி, லக்கி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சாரி பிரதர், ஹெல்ப் பண்ற பொசிஷன்ல நான் இல்ல. பண்ணா உன் லைஃபே மாறிடும். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இந்த பேக் வச்சுக்கிட்டா உனக்கு 1 crore தரேன். அடேங்கப்பா. ஒரு நிமிஷம் இப்படி வா ப்ரோ. ப்ரோ, ஒரு ராத்திரிக்கு 1 கோடி ரூபாய் சொல்றாரு. சம்பாரிச்சுட்டு நாளைக்கு செத்து போறோம். கோடி ரூபாய் கிடைக்கும்ல. நாளைக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த கோடியை நீ அமைக்கலான்னு பாக்குறியா? என்ன ப்ரோ, யாருக்கு அருந்தானே கோடி ரூபாய் வருது இல்ல அப்படிங்கிறியா? ஆமா. சரி இங்க பாரு. ப்ரோ, ஏன் 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? குடிச்சது தம்ஸ் அப் தானே. லக்கி, 1 டேல வரேன், 1 crore தரேன். ஓகே, பேக் பத்திரம். பாய்.